பயங்கரமான இந்தோனேஷியன் ஹாரர் படத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். முக்கியமா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த படத்த பார்க்காதீங்க. ஏன்னா சில அருவருப்பான காட்சிகள் நெறையவே இருக்கு. இந்த மாரி உலகத்துல இருக்க வித்தியாசமான படங்கள தெரிஞ்சுக்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட பேரு த குவீன் ஆஃப் பிளாக் மேஜிக். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த 3 பசங்க வளர்ந்து அவங்க ஃபேமிலிலாம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஆர்ஃபனேஜுக்கு வராங்க. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸ பார்க்குறாங்க. ஃபுல்லாவே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க ரொம்ப கொடூரமான முறையில. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கதை. இப்போ டீட்டெயிலா அந்த கதைய நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலி கார்ல ஒரு ஆர்ஃபனேஜ நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தா மான் வந்து செத்து கிடக்குது. சரி ஓகே மான தான் ஏத்திட்டோம்னு நெனச்சு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத நான் அப்புறமா சொல்றேன். கடைசில ஆர்ஃபனேஜ்க்கு போய் ரீச் ஆனதும் அங்க இன்னொரு 2 ஃபேமிலி இருக்கு. அந்த 3 ஃபேமிலியில உள்ள ஃபேமிலி மேன்ஸும் இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தாங்க. எதுக்காக திரும்பி இங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்ஃபனேஜ்ல இவங்கள வளர்த்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல. படுத்த படுக்கையா இருக்காங்க. அதனால இவங்கள கடைசியா பார்த்துட்டு போறதுக்காக தான் இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. காலையில வந்து அவங்க நைட் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்கலாம் விளையாடுறாங்க. இவங்க பழைய ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நாள் ஃபுல்லா போயிருது. அப்ப திடீர்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கார் கிட்ட வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. காரோட நுனியில ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் துண்டு இருக்கு. அத பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. உடனே கார் எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போறாரு. எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி போறாரு. அங்க போய் பார்த்தா, அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு செத்து கிடக்குது. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, அவர் இடிச்சது மான கிடையாது. இந்த ஸ்கூல் பொண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பக்கத்துல ஒரு மூங்கில் காடு மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் தள்ளி போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா, அங்க ஒரு ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. உள்ள போனா டிரைவர்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே கொடூரமான முறையில செத்து கிடக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல அவருக்கு. சரி போலீஸ்க்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா, அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரம். சிக்னலும் கிடைக்காது ஃபோன் பண்றதுக்கு. மறுபடியும் ஆர்ஃபனேஜ்க்கு தான் போணும். அங்க இருந்து டெலிஃபோன்ல மட்டும் தான் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ்க்கு மறுபடியும் கிளம்புறாங்க. அதுக்குள்ள அந்த பேய் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருது. அங்க இருந்த பொண்ணுங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு வாயில இருந்து கருப்பாம்பூச்சி, பூச்சிகள், பூரான் எல்லாமே வெளிய வருது. அவங்க உடம்புக்குள்ள இருந்து பூரான் எல்லா இடத்துல இருந்தும் வெளிய வருது. இன்னொருத்தங்க அவங்க சதைய அவங்களே அறுத்துக்கிறாங்க. ஆனா ஏங்கிறது அவங்களுக்கே தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்க ட்விஸ்ட் தான் படத்தோட கதை. அந்த ஸ்பாய்லர நான் சொல்ல மாட்டேன். நீங்களே படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங்ல கிடையாது. நான் இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல தான் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு நீங்க வேணா பார்த்துக்கோங்க. இந்த படத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பேய காட்டுவாங்க. ஆனா அள்ளு விட்டுரும் நமக்கு. ஏன்னா இந்த மாரி ஒரு பேய நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாரி வேற படங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் பி ஸ்குவாட் அட்மின்.